ஹாய் கைஸ், இன்னைக்கு N8 லோக்கலா உங்களோட கம்ப்யூட்டர்ல எப்படி ஃப்ரீயா டவுன்லோட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ N8 என்னன்னு தெரியல அப்படின்னா N8 அப்படிங்கிறது ஒரு நோ கோட் ஆர் லோ கோட் ஆட்டோமேஷன் டூல். அதை வச்சு உங்களோட பிசினஸ் வந்து நீங்க வந்து ஈஸியா ஆட்டோமேட் பண்ணிக்கலாம், ஏஜென்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் N8ல வந்து 2 ஃபிளேவர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து நீங்க வந்து லோக்கலா ரன் பண்ணிட்டு அண்ட் அதை வந்து நீங்க செல்ஃப் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். செல்ஃப் ஹோஸ்ட்னா உங்களோட சர்வர்ல நீங்களே ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஒன் மெத்தட். ஆர் இவங்க ஆல்ரெடி ஹோஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அண்ட் அதை வந்து நீங்க வந்து காசு கொடுத்து வாங்கிக்கலாம், லைக் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ல வாங்கிக்கலாம். அது இன்னொரு மெத்தட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இது எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு நான் காட்டுறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் N8 டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும். இங்க இருக்கு இல்லையா, சூஸ் யுவர் N8 அப்படின்னு இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க நிறைய மீடியம்ஸ் இருக்கு. நீங்க ஒரு மீடியம்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் NPM சூஸ் பண்றேன். ஸோ இங்க நம்ம டவுன்லோடுக்கு ஒரு கோட் இருக்கு. ஸோ இதை நான் காப்பி பண்ணிட்டு டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்னோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டேன். அந்த கோட் வந்து இங்க பேஸ்ட் பண்ணிட்டு நான் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து என்னோட சிஸ்டம்ல வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். நான் இதை ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதை நான் திரும்ப டவுன்லோட் பண்ண விரும்பல. அண்ட் ஒன்ஸ் அதை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க N8 அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுதான் ஸ்டார்டிங் கமாண்ட். இது நம்ம கொடுத்து என்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு லோக்கல் ஹோஸ்ட்ல இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எனக்கு இது லோக்கல் ஹோஸ்ட்ல வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இதுலயே சொல்லியிருக்கு ஓ கிளிக் பண்ணா ப்ரௌசர்ல வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ நான் ஓ கிளிக் பண்றேன் அண்ட் எனக்கு இது வந்து ப்ரௌசர்ல வந்து ஓப்பன் ஆயிருச்சு. இப்போ நீங்க வந்து லோக்கல்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்க நீங்க சும்மா ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள போய்க்கலாம். இப்போ லோக்கல்ல யூஸ் பண்ணாதவங்க, எனக்கு வந்து நான் வந்து என்கிட்ட லோக்கல் சர்வர்லாம் வைக்கிறது காசு இல்லை, நான் வந்து மந்த்லி ஒரு $20 அதை கட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னீங்கன்னா எதுவுமே இல்லை. N8.io வந்தீங்க அப்படின்னா இங்க நீங்க சைன்இன் கொடுக்கறதுக்கு முன்னாடி பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா 3 பேக் இருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா $20 per month இருக்கு. அது இப்போதைக்கு நமக்கு போதும். அண்ட் இது வந்து நம்ம ஸ்டார்ட் ட்ரையல் கொடுத்து நம்ம இதுல ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம வந்து ஒரு 15 days ட்ரையல் கிடைக்கும். ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வாங்கிக்கலாம், அவ்வளவுதான். ஸோ நான் இதை வந்து சைன்இன் பண்றேன். ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கு. ஸோ நான் இங்கே சைன் கிளிக் பண்ணி சைன் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆல்ரெடி நான் லாகின் பண்ணியிருக்கனால இது ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்து இன்டர்ஃபேஸ் கூட்டிகிட்டு போயிடும். அண்ட் இது ஒரு டம்மி அக்கௌண்ட். இப்படி தான் N8 இன்டர்ஃபேஸ் இருக்கும். இப்போ N8 இன்டர்ஃபேஸ் பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இங்கே வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 2 ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி நமக்கு வந்து ஒர்க் ஃப்ளோஸ் அப்படின்னு இருக்கு. ஒர்க் ஃப்ளோஸ் தான் ஒரு செட் ஆஃப் ஆட்டோமேஷன்ஸ். ஓகேவா, இப்போ ஒரு ஆட்டோமேஷன் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதை தான் நம்ம வந்து ஒர்க் ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எத்தனை ஒர்க் ஃப்ளோ ஆனாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே கிரெடென்ஷியல் அப்படின்னு இருக்கிறது நம்ம இன்டெகிரேட் பண்ணுற சாஃப்ட்வேரோட கிரெடென்ஷியல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இது பண்ணுவோம். இப்போ நம்மளோட லிங்க்டின் ஐடியை வந்து ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட லிங்க்டினை இது கூட கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான கிரெடென்ஷியல்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். எக்ஸிகியூஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த எந்தெந்த ஒர்க் ஃப்ளோ வந்து கடைசி எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, சக்ஸஸ் ஆயிருக்கா இல்லை எரர் ஆயிருக்கா அப்படின்னு காட்டுறது தான் எக்ஸிகியூஷன்ஸ். இப்போ நம்ம ஒரு ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணுறதுக்கு கிரியேட் ஒர்க் ஃப்ளோ கொடுத்து கிரியேட் பண்ணலாம். ஆர் நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது இது ஏதோ ஒன்று தொட்டு உள்ளே போய்க்கலாம். இப்போ நான் வந்து யூடியூப்க்குன்னு சொல்லி ஒரு ஒர்க் ஃப்ளோ ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆர் நீங்கள் வந்து சும்மா கிரியேட் ஒர்க் ஃப்ளோ கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் நோட்ஸ் பார்க்கலாம். இப்போ N8 பொறுத்த வரைக்கும் 4 நோடு இருக்கு. அண்ட் அந்த 4 நோடு தான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ மொத்தமாகவே இந்த 4 நோடு தான். இந்த 4மே என்னென்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு ஆட்டோமேஷன் கரெக்டாக நடக்கணும் அப்படின்னா அந்த ஆட்டோமேஷனுக்கு ட்ரிகர் அப்படின்னு ஒன்று இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு டைம் ஒரு ட்ரிகராக இருக்கலாம். இந்த டைமுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த டாஸ்கை பண்ணிடு. ஆர் இப்போ நீங்கள் ஒரு சேல்ஸ் ப்ராசஸோ ஏதோ வச்சுருக்கீங்க, உங்களோட கான்டாக்ட் ஃபார்முக்கு வந்து யாரோ ஒருத்தர் வந்து மெயில் அனுப்புனாங்க அப்படின்னா அது ஒரு ட்ரிகராக இருக்கலாம். உங்களுக்கு ஒரு மெயில் வந்துச்சு அப்படின்னா இந்த ஆட்டோமேஷன் நடக்கணும். ஸோ அந்த மாதிரி அது எல்லாமே நம்ம ட்ரிகர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் வந்து இங்கே ஆட் ஸ்டெப் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ட்ரிகர்ஸ் என்னமெல்லாம் இருக்குன்னு காட்டிடும். இங்கே ட்ரிகர் மேனுவலி அப்படிங்கிறது நம்ம வந்து ஆட்டோமேஷன் சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கும்போது ஒரு டைம் நம்ம கிளிக் பண்ணும்போதும் ட்ரிகர் வந்து இந்த ஆட்டோமேஷன் வந்து நடக்கிற மாதிரி அதுக்கு தான் இந்த ட்ரிகர் மேனுவலி அப்படிங்கிறது இருக்கு. ஆர் நிறைய ட்ரிகர்ஸ் இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ட்ரிகர் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே எக்கச்சக்கமான ட்ரிகர்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலே ஆன் ஷெட்யூல் ஒரு ட்ரிகர் தான், ஆன் வெப் கால் ஒரு ட்ரிகர் தான், ஆன் ஃபார்ம் சப்மிஷன் ஒரு ட்ரிகர் தான். இது எல்லாமே ஒரு ட்ரிகர்ங்கும் போது இந்த சிச்சுவேஷன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா இந்த ஆட்டோமேஷன் வந்து கால் ஆகும். அதுக்கு தான் இது. இப்போ ஆன் ஆப் ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய ட்ரிகர்ஸ் இருக்கு. எங்கெல்லாம் இந்த லைட்னிங் சிம்பிள் இருக்கோ அது எல்லாமே ட்ரிகர். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா இப்போ ஒரு ஷீட் எடுக்கிறேன் அப்படின்னா கூகுள் ஷீட் எடுத்துட்டேன் அப்படின்னா கூகுள் ஷீட்லயே 3 ட்ரிகர்ஸ் இருக்கு. அந்த ரோ ஆட் ஆயிருச்சு அப்படின்னா என்ன ஆட்டோமேஷன் வந்து பிளேஸ் ஆகணும் அப்படின்னு நம்ம வந்து தனியா போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ட்ரிகர். ஓகே, அது வந்து ஃபர்ஸ்ட் நோட். செகண்ட் நோடு வந்து ஆக்ஷன் நோடு. ஆக்ஷன் நோடு தான் ஒரு இம்பார்ட்டன்டான நோடு. ஆக்ஷன் நோடு தான் இப்போ வந்து ஒரு ஆக்ஷனை வந்து நடத்தும். அதுக்கு தான் அது பேர் வந்து ஆக்ஷன் நோடுன்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நார்மல் ஒரு ட்ரிகர் வைக்கிறோம், கிளிக் பண்ண ட்ரிகர் மேனுவலி நான் ஒரு ட்ரிகர் வச்சிட்டேன்.
அண்ட் அதுக்கப்புறம் இந்த இந்த ட்ரிகர் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஆக்ஷன் மாடியூல்ல வந்து வைப்போம். ஓகேவா? இப்போ ஆக்ஷன் நோட் அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணாலே இங்க வந்து ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் இன் ஆப் அப்படின்னு இருக்கும். இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே என்ன எல்லா ஆப்புமே இருக்கும், அந்தந்த ஆப்புக்கான ஆக்ஷன்ஸும் இருக்கும். இப்போ லிங்க்டின் போஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ லிங்க்டின் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கிரியேட் அ போஸ்ட். இப்போ நான் ஒரு டைம் கிளிக் பண்ணும்போதும் என்னோட லிங்க்டின் அக்கௌண்ட்ல ஒரு போஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா அதையும் நான் வந்து இங்க வந்து செட் பண்ணிப்பேன். ஸோ இப்போ லிங்க்டின் போஸ்ட் அப்டேட் ஆகிறது ஒரு ஆக்ஷன். இந்த மாதிரி ஒரு ஆக்ஷனுமே ஆக்ஷன் நோட்ல இருக்கும். அண்ட் தேர்ட் ஒன் தான் டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன். டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒரு டேட்டாவை, அதாவது ஒரு ஃபைலோ ஒரு டேட்டாவோ அதை கன்வெர்ட் பண்றதுக்கு, மேனிபுலேட் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் தான் டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன். இங்க இருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஒரு டேட்டாவை கொண்டு வரீங்க, அந்த டேட்டா வேற மாதிரி ஃபில்டர் ஆகணும், ஆர் வந்து ஒரு டேட்டாவை வந்து வேற மாதிரி சேஞ்ச் பண்ணணும், இமேஜ் டேட்டாவை பைனரியா மாத்தணும், இது எல்லாத்துக்குமே டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாடியூல் வந்து யூஸ் ஆகும். அண்ட் லாஜிக் மாடியூல் அப்படிங்கிறது வந்து ஃபில்டர், இஃப், எல்ஸ் அந்த மாதிரி. இப்போ ஒரு சிச்சுவேஷன் நடந்தா இதுக்கு போகணும், அந்த சிச்சுவேஷன் நடக்கல அப்படின்னா வேற ஒரு பிளேஸுக்கு போகணும், அப்படி ரீடைரக்ட் பண்ணதான் லாஜிக் மாடியூல்ஸ். இப்போ நீங்க லாஜிக் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இஃப்க்கு வந்து ஒரு லாஜிக் இருக்கு. ஸோ நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இஃப் ஒன்று நடந்தா ஒன்று நடக்கணும், அது நடக்கல அப்படின்னா வேற ஒரு கண்டிஷன் போட்டுக்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்து n நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 4 நோடையுமே பார்த்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு கோர் காம்பனன்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. அது வந்து ஏஐ ஏஜென்ட் அப்படின்னு சொல்லியே ஒரு கோர் காம்பனன்ட் இருக்கு, ஒரு நோட் இருக்கு. இதுல அதை நான் காட்டுறேன். ஏஐ ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அண்ட் இந்த ஏஐ ஏஜென்ட் தான் ரொம்ப முக்கியம். இதை வச்சு தான் நம்ம நிறைய டாஸ்க் பண்ண போறோம். போக போக அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ இந்த ஏஐ ஏஜென்ட்டுக்கு வந்து 3 தேவை. ஒன்று வந்து சாட் மாடல். சாட் மாடல் அப்படிங்கிறது நிறைய மாடல்ஸ் இருக்கு. இப்போ ஓப்பன் ஏஐ ஒரு மாடல், டீப்சீக் ஒரு மாடல், ஜெமினி ஒரு மாடல், கிளாட் ஒரு மாடல், இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கு. அந்தந்த மாடல்ஸ் இருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வர்றதுக்கு அந்த மாடலை வந்து நம்ம இங்க கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் சும்மா ஓப்பன் ஏஐ சாட் மாடல் கொடுத்துட்டேன் அப்படின்னா, நம்ம என்னோட ஓப்பன் ஏஐ கிரெடென்ஷியல் போட்டு இங்க வந்து அந்த மாடலை சூஸ் பண்ணி கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஓப்பன் ஏஐட்டு இருந்து வர்ற ரெஸ்பான்ஸை இதை எடுத்துட்டு எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா? அண்ட் இன்னொன்னு என்ன தேவை அப்படின்னா மெமரிங்கிறது ஒண்ணு தேவை. மெமரி வந்து என்ன அப்படின்னா, இப்போ இதுலயே நம்ம ஒரு கான்வர்சேஷன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு டைம் வந்து வெதர் என்ன அப்படின்னு கேட்கிறேன், அதுக்கு வந்து ஏஐ வந்து ஒரு வெதர் சொல்லுது. நான் வந்து ஓகே இப்ப சென்னையில என்ன அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா, அதுக்கு வந்து அந்த கான்டெக்ட் இருக்கணும். இதுக்கு முன்னாடி வெதர் தான் கேட்டிருக்காங்க, சோ சென்னையில என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா சென்னையில வெதர் என்னன்னு கேக்குறாங்க அர்த்தம் அப்படின்னு சொல்லி அந்த கான்டெக்ட் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து மெமரி யூஸ் பண்றோம். இதுல வந்து நிறைய மெமரிஸ் இருக்கு. அதுல ஒரு ஈஸியான ஒரு மெமரி தான் விண்டோ பஃபர் மெமரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விண்டோ பஃபர் மெமரியை நான் இது கூட கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுக்கு வந்து மெமரி இருக்கும். இதுலயே நான் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் எத்தனை கான்வர்சேஷனுக்கு வந்து மெமரி இருக்கணும் அப்படின்ட்டு. 5 அப்படின்னா 5 கான்வர்சேஷன்ஸ்க்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி டூல், இந்த டூல் பத்தி நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கிளியரா சொல்றேன். நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு நார்மல் ஏஜென்ட் கிரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம இந்த டூல் பத்தி பேசலாம். அண்ட் இந்த ஏஐ ஏஜென்ட் பொறுத்த வரைக்கும் இதுலயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இங்க நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா தெரியும். இது வந்து டூல்ஸ் ஏஜென்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. டூல்ஸ் ஏஜென்ட் வந்து நம்ம டூல்ல வந்து ஒரு டூல் வந்து நம்ம யூஸ் பண்றதுக்காக நம்ம வந்து டூல்ஸ் ஏஜென்ட் ஆர் கான்வர்சேஷனல் ஏஜென்ட் இருக்கு. கான்வர்சேஷனல் அப்படிங்கும்போது நம்ம வந்து இப்போ 2 பார்ட்டிஸ் பேசுறதுக்கோ இல்லைன்னா ஒரு கான்வோ கிரியேட் பண்றதுக்கோ அந்த மாதிரி இருக்கு. அண்ட் வந்து ஓப்பன் ஏஐ ஃபங்க்ஷன் ஏஜென்ட் இருக்கு, பிளான் அண்ட் எக்ஸிக்யூட் ஏஜென்ட் இருக்கு, ரியாக்ட் ஏஜென்ட் இருக்கு, சீக்வல் ஏஜென்ட் இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இது ஒண்ணுமே நம்ம ஒரு டுட்டோரியல்ல பார்க்கலாம். சிம்பிளான ஒரு ஏஐ ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்ணி ஏஐ ஏஜென்ட் சொல்ல முடியாது, ஒரு ஏஐ சாட்பாட் வந்து கிரியேட் பண்ணி காட்டுறேன். இங்கே ஃபர்ஸ்ட் நான் இதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நான் இங்கேயே சேட் பண்ற மாதிரி இருக்கணும், அதுக்கு அந்த ஏஐ வந்து ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ நான் இங்க கிளிக் பண்ணிட்டு நிறைய ட்ரிகர்ஸ் இருக்கு. இதுல வந்து ஆன் சேட் மெசேஜ் அப்படின்னு ஒரு ட்ரிகர் இருக்கு. ஸோ நான் அதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இங்க வந்து சேட் நோட் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ இங்கிருந்து ஒரு டேட்டா வரணும் இல்லையா? இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் சேட் பண்ணி பார்க்குறேன் டேட்டா கரெக்டாக வருதானே. நான் இங்கே ஹலோ அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து டிக் காட்டுது. ஸோ அந்த டேட்டா வந்து ஆல்ரெடி இங்கே வந்துருச்சு இல்லையா? ஆக்ஷன் நான் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். சேட் இன்புட் வந்து நான் என்ன இன்புட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது அது வந்து ஹலோன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ இங்கே ஹலோன்னு வந்திருக்கு. அண்ட் இந்த ஹலோ வந்து ஏஐக்கு போகணும் இல்லையா? இங்கே நிறைய மாடல்ஸ் இருக்கு. நான் வந்து ஓப்பன் ஏஐயோட மாடல் ட்ரை பண்றேன். இப்போ நான் ஓப்பன் ஏஐ கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஓப்பன் ஏஐல இங்கே மெசேஜ் மாடல் அப்படின்னு இருக்கு. இப்போ நான் மெசேஜ் மாடல் கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து என்னோட கிரெடென்ஷியல்ஸ் வந்து கொடுக்கணும். இப்போ கிரெடென்ஷியல்ஸ் அப்படிங்கும்போது உங்களோட ஏபிஐ கீ வந்து நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த ஏபிஐ கீ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓப்பன் ஏஐ போய் ஓப்பன் ஏஐல நம்ம வந்து டேஷ்போர்ட் போயிட்டோம் அப்படின்னா ஓப்பன் ஏஐ ஏபிஐ அப்படின்னு நீங்க போட்டீங்க அப்படின்னாலே
உங்களுக்கு வந்து அந்த ஓப்பன் ஏபிஐக்கான டாக்குமெண்டேஷன் வரும். நீங்க அங்க போய் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பில்லிங் ஆட் பண்ணணும். ஏன்னா ஏபிஐ வந்து ஃப்ரீ கிடையாது, அதுக்கு நம்ம வந்து காஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க ஒரு பில்லிங் வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஆட் பண்ணி அங்கிருந்து உங்களுக்கு ஒரு ஏபிஐ கீ கிடைக்கும். அதை நம்ம இங்க பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கிரெடென்ஷியல் வந்து செட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் முக்கியமா ஏபிஐ கீ எப்படி ஃப்ரீயா எடுக்கிறது நெக்ஸ்ட் டியூட்டோரியல்ல சொல்லி தரேன். ஏன்னா இந்த ஏபிஐ கீ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அது வந்து கொஞ்சம் பெய்டா இருக்கு, அது நிறைய பேர்னால அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்படிங்கறனால எப்படி அதை நம்ம வந்து ஈஸியா எடுக்கிறது அப்படின்னு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்றேன். ஸோ ஏஐ ஏஜென்ட்டுக்கு ஒரு சிஸ்டம் ப்ராம்ப்ட் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். வேண்டாம், நம்ம இங்கேயே சேட் பண்ணி பார்ப்போம். சும்மா நான் வந்து ஹாய் அப்படின்னு போடுறேன். பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போயிட்டு இது வருது. அது என்ன சொல்லியிருக்கு பாருங்க, ஹலோ தேர் அண்ட் நாட் ஒன்லி ஹலோ. ஓகே, இப்போ இதுக்கு நம்ம என்ன ப்ராம்ப்ட் போட்டிருக்கோம் அப்படின்னா, நீ வந்து கொஞ்சம் பிராக் பண்ணியிருக்கணும். நான் என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன்னா அதை விட நீ வந்து பெட்டராக பண்ணுவேன், நீ வந்து பிராக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் சொல்லியிருக்கோம். சும்மா அதுக்காக வந்து ஐ டெட் 20 புஷ்அப்ஸ் டுடே அப்படின்னு நம்ம சும்மா ஒரு இதுக்கு போடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வர்ற ரெஸ்பான்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஓகே, ஸோ இந்த சேட் பாட்டை இங்கே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா மேக் சேட் பப்ளிக்லி அவைலபிள் கொடுத்து நம்ம இது வந்து ஹோஸ்டட் சேட்டாகவும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதை உங்களோட வெப்சைட்லேயும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சேட் பாட், அங்கே நம்ம போட்ட சேட் பாட் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை வந்து உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் இங்கே கீழே டவுனில் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து கன்வர்ஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் ஒரு சேட் பாட் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இது உங்கள் கிளைண்ட்டுக்கு யாருக்கோ வேணும்னா நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஆர் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு சேட் பாட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். பட் இவ்வளோதானா ஏஐ ஏஜென்ட் அப்படின்னு கேட்டால் இல்லை. இதில் வந்து நம்ம இன்னும் 2 மாடியூல் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மெமரின்னு ஒன்று இருக்குது அண்ட் வந்து டூல்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் காட்டுறேன், ரெண்டுத்துக்கும் என்னன்னு சொல்கிறேன். இப்போ நான் இங்கே போகலாம், யூ ஆர் an helpful assistant. ஓகே, நான் இப்போ ஒரு டம்மி ப்ராம்ப்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ நான் இங்கே வந்து சேட் பண்ணும்போது இப்போ வந்து ஹே வாட்ஸ் சும்மா வாட்ஸ் தி என்ன கேட்கலாம், சும்மா ஹேன்னு மட்டும் கேட்குறேன். இந்த வாட்ஸ் தி வெதர், அதனால வெதர் எடுக்க முடியலை. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு டூல் தேவை. அப்போ தான் வெளி உலகத்தில் இருக்கிற எதையாவது அதனால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து இன் சென்னை அப்படின்னு கேட்குறேன். இங்கே பார்த்தீங்க சென்னை அப்படின்னு கேட்கும்போது இதுக்கு வந்து நம்ம என்ன கேட்க வரோம் அப்படிங்கிறதே புரியல. ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து மெமரி இல்லை. இதுக்கு முன்னாடி நான் வந்து வெதர் என்னன்னு கேட்டேன். இப்போ நான் வந்து இன் சென்னை அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா வெதர்ல சென்னையில வெதர் என்ன அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னு அர்த்தம். பட் இதுக்கு வந்து அந்த மெமரி இல்லை. ஃபர்ஸ்ட் அந்த மெமரி கொடுக்கணும். ஸோ இங்க கிளிக் பண்ணோம் அப்படின்னா நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் டேட்டா பேசஸ் இருக்கும். நம்ம இதுல இந்த விண்டோ பஃபர் மெமரி வந்து கிளிக் பண்ணலாம். ஏன்னா அதை ஈஸியான ஒன்று. அண்ட் இதை கிளிக் பண்ணி இந்த சேட்டோட செஷன் ஐடியை நம்ம இங்கே கொடுத்துடலாம். ஸோ தட் இதோட மெமரிஸ் வந்து இருக்கும். அண்ட் எத்தனை கான்வர்சேஷனுக்கு அந்த மெமரி இருக்கணும், எத்தனை சேட்டுக்கு அந்த மெமரி இருக்கணும் அப்படின்னு இங்கே வந்து செட் பண்ணிக்கலாம். 5 10 அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மெமரி கிடச்சிரும். அண்ட் தென் நம்ம இங்கே வந்து டூல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமாக டூல் அப்படிங்கும்போது என்ன டூல் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நிறைய டூல்ஸ் இருக்குது, இல்லை 250+ டூல்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆட் பண்ண முடியாத எக்ஸ்டர்னல் டூலையும் நீங்கள் வந்து HTTP ரிக்வெஸ்ட் வச்சு ஆர் வெப் புக்ஸ் வச்சு, இப்போ நீங்கள் ப்ரோக்ராமராக இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். இதை வச்சு வேற எக்ஸ்டர்னல் வெப்சைட்ஸையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு டூல் வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். இப்போது ஒரு இமெயில் டூல் வந்து கனெக்ட் பண்ணலாம். இப்போ என்னோட ஜிமெயில் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். ஜிமெயிலில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு க்ரெடென்ஷியல் வந்து ஆட் பண்ணுறேன். என்னோட க்ரெடென்ஷியல் வந்து நான் இங்கே ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா என்னோட ஜிமெயில் அக்கௌண்ட் இங்கே இருக்குது. அண்ட் வந்து நான் இந்த டூல் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் இங்கே செட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆப்ரேஷன் வந்து சென்ட் இருக்குது, கெட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து கெட் கொடுக்குறேன். கெட் கொடுத்துட்டு மெசேஜ் ஐடி வேணுன்னா மெசேஜ் ஐடி கொடுக்கலாம். ஆர் இங்கே கெட் மெனி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு ஒரு லிமிட் மாதிரியும் இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இங்கே வந்து ஒரு 50 கொடுக்குறேன். 50 வேண்டாம், ஸோ ஒரு 10 கொடுக்குறேன். 10 கொடுத்துட்டு இப்போ இந்த டூல் வந்து இது கூட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ நான் இந்த சேட்டை வந்து என்ன கேட்கலாம் அப்படின்னா, இந்த ஏஐ ஏஜென்ட்டுக்கு என்னோட இன்பாக்ஸை பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அண்ட் என்னோட இன்பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்து திரும்ப சேட் ஜிபிட்ட கொடுத்து அண்ட் அந்த மாடல் வந்து எடுத்துட்டு அப்புறமா எனக்கான டீல்ஸ் வந்து கொடுக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட இன்பாக்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு 9 மெசேஜஸ், நான் மொத்தம் ஒரு 10 தான் கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கு என்னென்ன மெசேஜஸ் இருக்கோ அதெல்லாம் கொடுக்குது. இப்போ செக்யூரிட்டி அலர்ட் என்ன, இப்போ நான் தான் லாகின் பண்ணேன், ஸோ அந்த அலர்ட் அந்த மாதிரி எல்லாமே வருது. ஸோ இதுதான் ஒரு ஏஜென்ட். இதனால இந்த ஏஜென்ட்னால ரியல் வேர்ல்ட் டூலை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் லைக் என்னோட ஜிமெயில் இப்போ ஆக்சஸ் பண்ண மாதிரி.
ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ஃப்ரீ ஏபிஐ எப்படி எடுக்கிறது அண்ட் அதுக்கப்புறம் நம்ம மல்டி ஏஜென்ட் சிஸ்டம் எப்படி கிரியேட் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே நான் சொல்லித்தரேன். பாய்.